Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது irritable bowel syndrome இன்னைக்கு பார்க்க போகிறது ஓகே ஸோ irritable bowel syndromeனா என்ன ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு bowel ஓகே ஸோ டெஃபினிஷன் it is characterized by intermittent and recurrent abdominal pain and stool pattern irregularities. It results from a functional disorder of intestinal motility. It is characterized by intermittent or recurrent இருக்கலாம் இல்லைனா recurrent reoccur ஆகலாம் abdominal pain and stool pattern irregularities. ஸோ ஸ்டூலோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் irregularities இருக்கும். இட்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் ஏன் இது வருதுன்னா a functional disorder of intestinal motility. ஸோ ஃபங்க்ஷனல் டிஸார்டர் வந்து இண்டஸ்ட்ரினல் மோட்டிலிட்டினா இண்டஸ்ட்ரின் வந்து மூவ் ஆகுறதுனால தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து என்ன சொல்கிறது ஸ்டொமக்லேருந்து அப்படியே மூவ் ஆகி இண்டஸ்ட்ரின் வந்து நெக்ஸ்ட் கோலான் போய் நெக்ஸ்ட் வெளியில் வருது ஓகே ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா இண்டஸ்ட்ரினல் மோட்டிலிட்டிங்கிறோம் ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா ஃபங்க்ஷனல் டிஸார்டர்ஸ் அக்கர் ஆகிறதுனால தான் இன்டர்மீடியட் அண்ட் ரெக்கரண்ட் அப்டவுன் பெயின் அண்ட் ஸ்டூல் பேட்டர்ன் வந்து irregularities அக்கர் ஆகுது இதை தான் என்னன்னு சொல்கிறோம் irritable bowel syndromeனு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15-20% ஆஃப் த பாப்புலேஷன் ஸோ 15-20% என்ன ஆகுறாங்க பாப்புலேஷன்ஸ் வந்து இந்த irritable bowel syndromeக்கு அக்கர் ஆகுறாங்க ஓகே இட் அக்கர் மோர் காமன்லி இன் உமன் தென் இன் மேன் ஸோ மென்னை விட உமன் தான் வந்து இதில் மோர் காமன்லி அஃபெக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹெரிடிட்ரி ஜென்ரேஷன் வந்து ஜீன் இதனால கூட இருக்கலாம் நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆர் கண்டிஷன் சச் அஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி ஸோ நம்மளே பொதுவாக வந்து ஏதாவது ஒரு பயம் ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லை நம்ம ஏதாவது சொல்ல போகிறாங்க நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் நம்ம வயிற்றில் வந்து ஒரு மூமெண்ட் தெரியும் ஓகே ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி மூலமாக கூட சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமாக கூட இந்த கண்டிஷன்ஸ் அக்கர் ஆகலாம் டயட் ஹை இன் ஃபேட் ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ரொம்ப ஃபேட்டாகவும் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆர் இரிட்டேட்டிங் ஃபுட்ஸ் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம் இல்லைனா இரிட்டேட்டிங் ஃபுட்ஸ் கூட நமக்கு வந்து இதை வந்து காஸ் பண்ணலாங்கிறாங்க ஆல்கஹால் கன்சப்ஷன்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் இட்டிஸ்னாலே என்ன முடியுதுனாலே இன்ஃபெக்ஷன்ஸ் ஓகே கேஸ்ட்ரிக்கில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த irritable bowel syndrome அக்கர் ஆகலாம் புரிஞ்சிச்சா காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆர் கண்டிஷன் சச் அஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி டயட் ஹை இன் ஃபேட் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆர் இரிட்டேட்டிங் ஃபுட்ஸ் ஆல்கஹால் கன்சப்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இட்ஸ் அ 3 கிளாசிஃபிகேஷன் irritable bowel syndrome with diarrhea irritable bowel syndrome with constipation and irritable bowel syndrome with diarrhea and கான்ஸ்டிபேஷன் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேத்தோஃபிசியாலஜி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேத்தோஃபிசியாலஜி ஸோ பேத்தோஃபிசியாலஜினாலே என்னது ஃபஸ்ட்டு டியூ டு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஸோ டியூ டு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட்ஸ் டு த சேஞ்சஸ் இன் மோட்டாலிட்டி மே ரிலேட்டட் டு நியூரோ எண்டோக்ரைன் டிஸ்ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா மோட்டாலிட்டியில் சேஞ்சஸ் அக்கர் ஆகுது இந்த ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால அது எது ரிலேட்டடாக இருக்கலன்னா நியூரோ எண்டோக்ரைன் டிஸ்ரெகுலேஷன் ஸோ நியூரோ எண்டோக்ரைனில் வந்து நிறைய இருக்குது அதில் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து வர வேவ் வந்து ரெகுலேஷன் ஆகிறதுனால இந்த மோட்டாலிட்டியில் சேஞ்சஸ் அக்கர் ஆகுதுங்கிறாங்க இட்ஸ் லீட்ஸ் டு இந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸை கொண்டு வருதுன்னா செரட்டோனின் சிக்னலிங்கில் வந்து சேஞ்சஸுக்கு வருது ஓகே ஸோ சேஞ்சஸ் அக்கர் ஆகுது ஏன் இந்த செரட்டோனின் சிக்னலிங்கில் சேஞ்சஸ் அக்கறனால என்ன ஆகுதுன்னா இது ரெகுலேட் த இண்டஸ்ட்ரியல் மோட்டிலிட்டி இந்த செரட்டோனின் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் த இண்டஸ்ட்ரியல் மோட்டிலிட்டியை கொடுக்குது ஸோ அதை வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகுது ஸோ தட் லீட்ஸ் டு பெரிஸ்டாட்டிக் வேவ்ஸ் ஆர் அஃபெக்டட் ஸோ அதில் இண்டஸ்ட்ரைனில் உள்ள பெரிஸ்டாட்டிக் வேவ்ஸ் என்ன ஆகுது அஃபெக்டட் ஆகுது அட் ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரைன் ஸோ ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரைன்னா அது லார்ஜ் இண்டஸ்ட்ரைனாக இருக்கலாம் ஸ்மால் இண்டஸ்ட்ரைனாக கூட இருக்கலாம் தட் லீட்ஸ் டு ஃபங்க்ஷனல் டிஸார்டர்ஸ் அக்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் மோட்டிலிட்டி ஸோ மெயினாக இது அஃபெக்ட் பண்ண இண்டஸ்ட்ரியல் மோட்டிலிட்டியை தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ பேத்தோஃபிசியாலஜின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட்ஸ் டு சேஞ்சஸ் இன் மோட்டிலிட்டி மே ரிலேட்டட் டு நியூரோ
neuroendocrine dysregulations. Okay, next changes in serotonin signaling. So serotonin signaling actions regulate the intestinal motility. So that changes ஆகுது. So that leads to peristaltic ways are affected at specific segments of the intestine. Next, that leads to functional disorders may occur in intestinal motility. Next வந்து clinical manifestation. So clinical manifestation பார்த்தோன்னா primary symptoms, that is alteration is bowel pattern. Okay, alteration in bowel pattern, இது வந்து primary symptoms இங்கிறோம், alteration in bowel pattern. So என்னென்ன bowel pattern alteration ஆகுதுன்னா constipation, diarrhea, pain, combinations of both. Okay, and floating na என்ன ஆகுனா வீங்கிறது. Okay, and abdominal distensions ஆகிறது. ஓகேவா? So constipation, diarrhea, pain, combinations of both, and bloating and abdominal distension occurring clinical manifestation. Next பார்த்தீங்கன்னா diagnostic evaluation. Diagnostic evaluation பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், stool studies தான் பார்ப்போம். So that base of what, contrast x-ray studies and proctoscopy mainly to visualize the colon. Next barium enema எதுக்கு யூஸ் பண்ணோம், reveal the spasm or distension or mucus accumulation. ஸோ அங்கே ஏதாவது ஸ்பாசம் இருக்கா, இல்லை டிஸ்டென்ஷன் இருக்கா, இல்லை மியூக்கஸ் அக்குமுலேஷன் ஆயிருக்காங்கிறத நம்ம பேரியம் எனிமா மூலமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா manometry and electromyography are used to study the intraluminal pressure changes generated by spasmicity. So spasmicity na enna spasm ஆகுறது, அந்த இடம் மூவ் ஆகாமல் இருக்கிறது. ஸ்பாசம் ஆனாலே என்ன ஆகும், அந்த இடத்துல எந்த எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா manometry and electromyography are used to study the intraluminal pressure changes. It's generated by spasticity. Okay, ஸோ இதெல்லாம் வந்து diagnostic evaluations. Understand? Next we go to medical management. So medical management பார்த்தோன்னா மெயினாக என்ன கோல்ஸ்னால் to relieve abdominal pain. Okay, to relieving abdominal pain and controlling the diarrhea or constipation and reducing the stress. Okay, reducing the stress. Management ன்னு பார்த்தோன்னா gradually reintroduction of the foods that are possibly irritating may help determine what type of foods acting as irritants. ஓகே, ஸோ புரிஞ்சா இது என்னென்னு? அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ரீஇன்ட்ரடியூசிங் ஆஃப் ஃபுட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு ஃபுட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை போய் இரிட்டேட் பண்ணுது, நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தட் மே ஹெல்ப் த டிட்டர்மைன் வாட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் ஆக்டிங் இஸ் இரிட்டன். ஸோ என்ன ஃபுட்டு நம்ம அப்டாமில் போய் இரிட்டேட் பண்ணுது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ரீஇன்ட்ரடியூஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ஸ்லோவாக கிராஜுவலியாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ் ஆர் ஸ்பைசி ஃபுட்ஸ் ஆர் காஃபினேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்ன ஃபுட்டுனால நமக்கு இரிட்டேட் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து வந்து என்னென்னா a high fiber diet is prescribed to help control the diarrhea and constipation. So high fiber diet is prescribed பண்ணணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதை கண்ட்ரோல் த டயரியா இல்லைனா கான்ஸ்டிபேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எக்ஸசைஸ் கேன் ரெடியூசிங் த ஆன்சைட்டி அண்ட் இன்க்ரீஸிங் த இண்டஸ்ட்ரினல் மோட்டிலிட்டி. நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இண்டஸ்ட்ரியல் மோட்டிலிட்டி வந்து அதிகமாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டி டயரியல் ஏஜென்ட்ஸ் லைக் லோப்ரமெண்ட் to control the diarrhea and fecal urgency. Next, anticholinergics or antispasmodics may be help prescribed to reduce the smooth muscle spasm and decreasing the cramping and constipation. புரிஞ்சிச்சா? anticholinergics drugs or antispasmodics நம்ம வந்து prescribe பண்ணுற மூலமாக to reduce the smooth muscle spasm, ஸ்பாசத்தை குறைச்சாலே நம்ம வந்து அங்கே motility increase ஆகிடும் and reduce the cramping and constipations. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா probiotics can be administered to help the decrease the abdominal bloating and gas. ஓகே, ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எஸ்ஜி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து மெயினாக அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எம்ஜியில் வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லிட்டு. நானே ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் அட்மினிஸ்டர் ஹெல்ப் த டிக்ரீஸ் த அப்டாமினல் ஃப்ளோட்டிங் அண்ட் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஸோ மெயின் நம்ம ரோல் தான் நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஸோ நர்சஸ் ரோல் டு ப்ரொவைட் த பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எஜுகேஷன். நம்ம பேஷண்ட்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி அதை பற்றி நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். டீச்சிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டீச் பண்ணணும். எதனா நம்ம குட் டயட்ரி ஹேபிட்ஸை பற்றி அவங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணணும். என்கரேஜ் த பேஷண்ட் டு ஈட் ரெகுலர் டைம்ஸ் அண்டு டு சூ த ஃபுட் ஸ்லோலி அண்ட் தரோலி. ஸோ நம்ம என்ன
பண்ணணும், என்கரேஜ் பேஷண்ட் டு அவங்கள ரெகுலராக ஃபுட் எடுத்துக்க சொல்லணும். அதேமாதிரி chew the food, ஓகே, நல்லா மென்று சாப்பிட சொல்லணும், ஸ்லோவாகவும் ஃபுல்லாக சாப்பிட சொல்லணும். ஆல்கஹால் யூஸ் அண்ட் சிகரெட் ஸ்மோக்கிங் ஆர் டிஸ்கரேஜ். ஸோ இதை நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸையும் சிகரெட்டையும் நம்ம சீசேஷன் பண்ணணும். டு டீச் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யோகா அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீச் பண்ணணும். ஓகே, இதான் நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட ரோல் என்ன, பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலிக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், டீச்சிங் அண்ட் அதாவது என்ன பண்ணணும்னா குட் டயட்ரி ஹேபிட்ஸ் நம்ம டீச்சிங் பண்ணணும். அடுத்து ரெகுலராக ஃபுட் எடுக்க சொல்லணும், அதுவும் சூ பண்ண சொல்லணும், அண்ட் ஸ்லோ அண்ட் தரவுலி. அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக்கு நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லணும். அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஆஃப் யோகா அண்ட் எக்ஸசைஸ் நம்ம டீச் பண்ணணும். ஓகே, பவல், இப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? நத்திங், இட் இஸ் characterized by intermediate and recurrent abdominal pain and stool pattern irregularities. ஏன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் டிசார்டர் ஆஃப் த இன்டெஸ்டினல் மோட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் உங்களுக்கு புரியலை ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.